எந்த வீட்டிலும் கதவே இல்லாத கிராமம். ஒரு திருட்டு கூட நடந்தது இல்லை. எப்படி? பொதுவாக நாம் வெளியூர் செல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஏன் பக்கத்தில் இருக்கும் கடைக்கு சென்றாலும் சரி, வீட்டை பூட்டிவிட்டு 1க்கு 4 தடவை அந்த பூட்டை இழுத்து பார்த்துவிட்டு தான் செல்வோம். அந்த அளவிற்கு வீட்டில் உள்ள பொருட்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வோம். ஆனால் இந்தியாவில், குறிப்பாக வடநாட்டில் இருக்கும் ஒரு கிராமத்தில் உள்ள வீடு, அலுவலகம், கோவில், மண்டபம், ஏன் வங்கிகளுக்கு கூட கதவுகள் இல்லை என கேட்கும் போது அதிசயமாகத்தான் உள்ளது. ஏன் கழிவறைக்கும் கதவுகள் இல்லை என்பது கொஞ்சம் ஓவர் தான் என்றாலும், ஏன் இப்படி, எதற்காக இந்த கிராமம் உள்ளது என்ற கேள்வி எழுகிறது. இப்படி கதவுகளே இல்லாத கிராமம் குறித்து அறிந்து அதன் வரலாற்றை படித்தால் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள ஷனி ஷிங்னாப்பூர் என்று அழைக்கப்படும் ஒரு கிராமத்தில் தான் இப்படியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இங்கிருக்கும் கோவில்கள், வீடுகள், அலுவலகங்கள், ஏன் அங்கிருக்கும் அலுவலகம், கோவில், மண்டபம், கடைகள், வங்கிகளுக்கு கூட கதவுகள் இன்றளவும் இல்லை என்றும் வெறும் அட்டையோ அல்லது திரைச்சீலையை வைத்தோ மூடிவிட்டு செல்வதாக தெரிவிக்கின்றனர் கிராமத்தினர். இப்படி விடுவதால் திருட்டு பயம் இருக்காதா என நினைப்போம். ஆனால் இந்த கிராமத்தில் திருட்டு சம்பவம் இதுநாள் வரை நடந்ததே இல்லை என்கின்றனர் இங்கிருக்கும் கிராம மக்கள். ஷனி ஷிங்னாப்பூர் மக்கள் எப்போதும் அனைத்தையும் கடவுள் கைகளில் விட்டுவிட்டு நிம்மதியாக வாழ்வதாக தெரிவிக்கின்றனர். நகை, பணம் எதையும் பத்திரப்படுத்தும் பதற்றம் தங்களிடம் இருப்பதில்லை எனவும் சர்வசாதாரணமாக தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்திற்கு ஒரு வரலாற்றை கூறுகின்றனர். 300 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் பனஸ்னலா என்ற நதி பெருக்கெடுத்து வெள்ளம் என ஓடியதாக கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் பெரிய கருப்பான கல் ஒன்று தட்டுப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அவ்வழியாக சென்ற ஒருவர் கல்லை பார்த்து அதனை ஒரு கம்பை வைத்து குத்தியுள்ளார். உடனே அந்த கல்லில் இருந்து ரத்தம் பீரிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பதறி போன அந்த நபர் மேலும் இது குறித்து ஊர் தலைவரிடமும் மக்களிடமும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்று இரவே ஊர் தலைவர் கனவில் சனி பகவான் தோன்றி, அந்த கருங்கல் தான் என் சிலை, அதை வைத்து வழிபடுங்கள், நான் உங்கள் ஊரை காப்பாற்றுகிறேன் என சனி பகவான் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எனக்கு கோவில் கட்ட வேண்டும் என்றால் கூரை வைத்த கோவில் கட்டக்கூடாது என்றும் கதவுகள் கொண்டு அடைக்கக்கூடாது என்றும் தெரிவித்ததாக அந்த ஊர் பெரியவர் தெரிவித்ததாக வரலாற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யார் வீட்டிலும் கதவுகள் வேண்டாம், என் மீது பாரத்தை போட்டு வாழுங்கள் என்றும் தெரிவித்துவிட்டு கனவில் இருந்து மறைந்ததாக அந்த ஊர் பெரியவர் தெரிவித்துள்ளார். அன்றிலிருந்து ஊரின் நடுவே அந்த சனி பகவான் சிலைக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. மேலும் அந்த கிராமத்து மக்களும் தங்கள் வீடுகளில் இருந்த கதவுகளை எடுத்துவிட்டனர். திருட்டு நிகழ்வுகளும் ஏதும் நடைபெறவில்லை. இதனால் கதவுகள் இல்லாத புழக்கம் தொடர்ந்து இன்று வரை அதனையே கடைபிடித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் உச்சகட்டமாக ஷனி ஷிங்னாப்பூரில் யுனைடெட் கமர்ஷியல் வங்கி முதல் பூட்டு இல்லாத கிளையை திறந்தது. வெளிப்படைத்தன்மையின் உணர்வில் ஒரு கண்ணாடி நுழைவு வாயிலையும், கிராம மக்களின் நம்பிக்கைகளை மதித்து அதே நேரம் பாதுகாப்பிற்காக ஒரு கண்ணுக்கு தெரியாத ரிமோட் கண்ட்ரோல் மின்காந்த பூட்டையும் நிறுவியது. கடந்த 2015ஆம் ஆண்டுதான் காவல் நிலையமே நிறுவப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த காவல் நிலையத்தில் ஒரு குற்ற நிகழ்வு கூட பதிவு செய்யப்படவில்லை என்பது ஆச்சரியத்தில் ஆச்சரியம் என்றே சொல்ல வேண்டும். இன்றளவும் தங்களை சனி பகவான் காத்து வருவதாக ஷனி ஷிங்னாப்பூர் மக்கள் நம்பி வருகின்றனர். இது ஒருபுறம் என்றால், இந்த செய்தி கேட்ட மக்கள் இந்த கிராமத்தை அரசியல்வாதிகளிடமிருந்து காப்பாற்றி வையுங்கள் என இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர்.